மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்று நேயர்கள் தங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாக இமெயில் மூலமாக எழுதியிருக்காங்க. நேயர்களின் சந்தேகங்களுக்கான விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியில் காணலாம். இன்று 3 நேயர்கள் ரூபா என்ற நேயர் எழுதியிருக்கிறாங்க. டாக்டர், எனக்கு ஐவிஎஃப் என்று ட்ரீட்மெண்ட் என்று டாக்டர் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ராஸ்கோபி பண்ணணும், கர்ப்பப்பை செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது செய்யணுமா, தேவையா? இதை பற்றி உங்கள் விளக்கம் தேவை. இதே மாதிரி இன்னொரு பேஷண்ட் சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர், எனக்கு சென்ற முறை ஐவிஎஃப் செய்யும் பொழுது ஃபெயிலியர் ஆனது, கரு ஒட்டி வளரலை, இதற்கு ஹிஸ்ட்ராஸ்கோபி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தேவையா? ஸோ பொதுவாகவே இந்த ஹிஸ்ட்ராஸ்கோபி அப்படிங்கிறது கர்ப்பப்பையின் உள்பகுதியை ஒரு கேமரா வைத்து பரிசோதித்து அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்பது தெரிந்து கொள்வது. பொதுவாக இன்றைக்கி ஐவிஎஃப் பண்ணும் பொழுது பலரும் எதிர்நோக்கிற ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு, நல்ல கருவானது கர்ப்பப்பையில் ஒட்டணும். இந்த கர்ப்பப்பையின் உள் சுவரில் அதை ஒட்டுவதற்கு நல்ல வழிமுறை இருக்கணும், நல்லது ஒட்டி வளரணும். இதற்கான என்னென்ன வழிமுறைகளோ அதெல்லாம் செய்ய எல்லா விதமான மருந்துகள், மாத்திரைகள், தேவைப்பட்டால் சில இன்ஜெக்ஷன்ஸ், இன்னும் அதிகமாக பல நேரங்களில் கர்ப்பப்பை உள் சுவரினுடைய சில பரிசோதனைகள், இந்த மாதிரி பல முறைகள் பண்ணுறோம். ஏரா டெஸ்ட் பார்க்குறோம், கர்ப்பப்பையில் தொத்துக்கள் இருக்கான்னு பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்புக்கு முன்பு தேவையா இல்லையா என்பது இன்று பலரும் எதிர்நோக்கிற ஒரு கேள்வி. இன்றைக்கி அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பெண்ணின் கர்ப்பப்பையின் உள் சுவரில் ஏதாவது ஒரு மாற்றம், அது ஒரு சின்ன பாலிப்பாக இருக்கலாம், இல்லை சில நேரம் கட்டியாக இருக்கலாம், சில நேரம் அந்த உள்ளே இருக்கிற சில ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு ஃபோக்கல் திக்கனிங்காக இருக்கலாம், சில நேரம் உள்ள ஒரு சின்ன செப்டம், ஒரு வளைவு இருக்கலாம், பல நேரங்களில் கர்ப்பப்பையின் உள் சுவரில் ஒன்றையோடு ஒட்டி கொள்கிற சைனிக்கே இருக்கலாம், சில நேரம் உள்ளுக்குள்ளே இருக்கிற அடியேஷன்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எது இருந்தாலும் கருவானது கர்ப்பப்பைக்குள் ஒட்டி வளராது. ஸோ ஒரு கர்ப்பப்பையின் உள் சுவர் லேயர் ஆரோக்கியமாக இருந்து எந்தவித தொத்துக்கள் இல்லாமல், எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தால் கண்டிப்பான கருவானது ஒட்டி வளர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த பிரச்சனை இருக்கிறதா இல்லையா என்பதை இந்த வழியில் தான் பார்க்கணுமா டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதற்கு பல வழிமுறைகள் இருக்குது. முக்கியமான ஒரு வழிமுறை டிரான்ஸ்வஜைனல் அல்ட்ராசவுண்ட். இப்போ நம்ம ஸ்கேன் செய்கிறோம், அதில் 3D அல்ட்ராசவுண்டில் அந்த உள்ள லைனிங், அதில் ஏதாவது ஒரு திக்கனிங் இருந்தால் அது பாலிப்பா, கட்டியா, அது எந்த அளவில் இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது என்பதை துல்லியமாக காண்பிக்கும் 3D அல்ட்ராசவுண்ட். மேலும் கர்ப்பப்பையில் உள்ள இயற்கையில் பிறவியில் இருக்க கர்ப்பப்பை, இரட்டை கர்ப்பப்பை, அதோட செப்டம், அதன் உள்சுவர் வளர்ச்சி, இது எல்லாவற்றையும் தெளிவாக காண்பிக்கும் முறை தான் இந்த 3D அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். ஸோ இந்த 3D அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக சில நேரங்களில் இதில் தெரியாத சில விஷயங்கள் கூட ஹிஸ்ட்ராஸ்கோப்பில் தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த வகையில் ஒரு கர்ப்பப்பையின் உள்பகுதியில் அதனுடைய சேஞ்சஸ் தெரிவதற்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் தேவைன்னா சலைன் சோனோகிராம் பண்ணுவோம். இந்த சலைன் சோனோகிராம்னால் அதில் ஒரு ஃப்ளூயிட் இன்ஜெக்ட் பண்ணி அந்த கேவிட்டியை ஸ்கேன் மூலமாக பார்க்கும்போது அந்த லைனிங் லேயரில் ஏற்படுற சின்ன சின்ன நெளிவுகள், வளைவுகள், அதனுடைய மாற்றங்கள், இவை அனைத்தும் தெரியும். இது கண்டிப்பாக இதனை சரியான முறையில் பார்த்தா இதனை சீராக சரி செய்ய முடியும். ஆனால் இது எதுவுமே இல்லாத நிலையில் ஸ்கேன் நார்மலாக இருக்குது, சலைன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், சலைன் சோனோகிராஃப் நார்மலாக இருக்குது, இவை அனைத்தும் நார்மலாக இருந்தால் கூட இந்த கர்ப்பப்பையின் உள் சுவரில் ஏற்படுற சில இன்ஃபெக்ஷன்ஸ், செப்டம் மற்றும் சின்ன சின்ன திக்கனிங், அது ஸ்கேனில் தெரியாத விஷயங்கள் கூட ஹிஸ்ட்ராஸ்கோப்பில் தெரிந்து அதனை சரி செய்யும் பொழுது கருவின் ஒட்டி வளரும் தன்மை கண்டிப்பாக அதிகரிக்கிறது. ஸோ அதனால தான் பொதுவாக உங்கள் டாக்டர்ஸ் அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்பு ஒரு ஹிஸ்ட்ராஸ்கோப்பி பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக கர்ப்பப்பையின் உள் சுவரை பரிசோதித்து ஒரு சந்தேகம் இருக்கிற இடத்துல ஒரு பயாப்சி எடுத்து ஒரு இர்ரெகுலராக இருக்கிற இடத்த க்ளீன் பண்ணி செப்டம் எதாக இருந்தால் அதனை சரி செய்து, மற்றும் கர்ப்பப்பையின் உள் சுவர் போகிற வழிகளில் ஏதாவது ஒரு அடைப்பு இருந்தால் அதை கிளியர் பண்ணும் பொழுது கண்டிப்பாக கரு வைக்கும் பொழுது ஒட்டி வளர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஈவன் நார்மலாக இருக்க பெண்ணுக்கு கூட தேவையா டாக்டர் அப்படின்னா, சில நேரங்களில் நார்மலாக இருக்கவங்களுக்கு கூட ஃபெயிலியர் ஆனால் அடுத்த முறை செய்வதற்கு முன்பு ஒரு ஹிஸ்ட்ராஸ்கோப்பி பண்ணும் பொழுது அதனால் ஏற்படுற சின்ன சின்ன அந்த லைனிங்கில் ஏற்படுற சில ஸ்க்ராட்சிங், அதில் ஒரு இன்ஃப்ளமேஷன், ஸ்டெரைல் இன்ஃப்ளமேஷனை உருவாக்கி கருவின் ஒட்டி வளரும் தன்மை அதிகரிக்கிறது என்று பலவித ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வகையில் பிரச்சனை இருக்கணும்னு மட்டும் அவசியம் இல்லை, இதற்கான தீர்வான முறைகளுக்கான ஒட்டி வளரும் தன்மை அதிகரிக்கிற முறைகளும்
இதனை சீர் செய்வதற்கு வழிமுறையாக அமைகிறது. ஸோ கண்டிப்பாக ஹிஸ்ட்ராஸ்கோபி என்பது ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் முறை செயற்கை கருத்தரிப்புக்கு முன்பு. முக்கியமாக 2 முறை 3 முறை ஃபெயிலியராக இருக்க பலருக்கும் இந்த லைனிங் லேயர் பார்க்கும் பொழுது அதனுடைய உள்ள ஒரு சின்ன அடிஷன்ஸ், சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் சரி செய்யும் பொழுது கண்டிப்பாக கருவின் ஒட்டி வளரும் திறன் அதிகமாகிறது. பல நேரங்களில் இந்த கர்ப்பப்பையின் உள் பக்கத்தில் ஏற்படுற சில தொத்துக்களை இந்த டிஷ்யூஸ் மூலமாக எடுத்து அதனை பரிசோதித்து அதற்கான தீர்வான மருந்துகளை கொடுக்கும் பொழுதும் ஒட்டி வளரும் தன்மை வாய்ப்புகளும் அதிகமாகிறது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சில பெண்களுக்கு இந்த ஹிஸ்ட்ராஸ்கோபி பண்ணும்பொழுது அந்த இன்டர்னல் ஆஸ் அடைப்பாக இருந்து ஒருவேளை மூடி இருந்தால் அது ஓப்பன் ஆகி இயற்கையாகவே அடுத்து கருத்தரித்த பெண்களின் எண்ணிக்கையும் உண்டு. எங்கிட்டலாம் நிறைய பெண்களுக்கு இந்த ஹிஸ்ட்ராஸ்கோபி பண்ணி அடுத்த மாதம் ஐவிஎஃப் பண்ண நினைப்போம். தே வில் கம் வித் நேச்சுரல் ப்ரெக்னன்சி. ஸோ இதெல்லாம் சாத்தியங்கள் உண்டு. ஸோ ஹிஸ்ட்ராஸ்கோப் என்பது முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்புக்கு முன்பு கரு ஒட்டி வளரும் வாய்ப்பை கண்டிப்பாக அதிகப்படுத்தும். இது யூஸ்வலாக ஹிஸ்ட்ராஸ்கோபி பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த மாதம் ஐவிஎஃப் கலெக்ஷன் பண்ணுவாங்க. அதன் மூலமாக கருவின் ஒட்டி வளரும் வாய்ப்பும் அதிகம். ஒரு முறை பண்ணிவிட்டு அடுத்த முறை பண்ணணுமா டாக்டர் அப்படின்னு கேட்டால் அப்படி தேவையில்லை. அன்லஸ் அதர்வைஸ் உள்ளே உங்களுக்கு ஒரு கட்டி இருக்குது, பாலிப் இருக்குது, இல்லை உள்ளே ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்குது, அது என்னன்னு பார்க்கணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டாலே ஒழிய முதல் தடவை பார்க்கும்போது நார்மலாக இருக்குது, அடுத்த தடவை எந்த பிரச்சனையும் இல்லைன்னா திரும்ப திரும்ப ஹிஸ்ட்ராஸ்கோப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்ப்பப்பையின் சில பெண்களுக்கு கர்ப்பப்பை உள் செல்கிற அந்த இன்டர்னல் ஆஸ் அந்த இடங்களில் ஒரு தடையோ இல்லை சில நேரம் ஒரு டைட்டனிங்கோ இருந்தால் கூட இந்த கர்ப்பப்பைக்குள் நீர் மாதிரி சேர்ந்துடும். அப்படிப்பட்ட பெண்களுக்கு இதை டைலேட் பண்ணுறதுக்கே இந்த ஹிஸ்ட்ராஸ்கோப் கைடன்ஸ் மூலமாக தான் அந்த கர்ப்பவாயினை பெரிதுபடுத்தி இதன் மூலமாக கரு வைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வகையில் ஹிஸ்ட்ராஸ்கோபி என்பது ஒரு முக்கியமான விஷயம், கரு ஒட்டி வளர்வதற்கு வழிமறிக்கிற விஷயம். இது ஓபியாவே பண்ணலாம். ஒரு டே கேர் ப்ரொசீஜர் தான். காலைல வந்தால் சாயந்தரம் போயிடலாம். இதுக்கு பெரிய அனஸ்தீசியா தேவையில்லை. இதன் மூலமாக கர்ப்பப்பையின் உள் பரிசோதனை என்பது ஒரு எளிமையான சின்ன அனஸ்தீசியா கொடுத்து பண்ணுற விஷயம். இதன் மூலமாக பல நேரங்களில் கருவின் கர்ப்பப்பை வளர்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை அதிகப்படுத்துகிறது. ஸோ ஹிஸ்ட்ரோஸ்கோப்புக்கு ஆல்டர்னேட்டாக வேறு என்ன பண்ணலாம் டாக்டர்? இந்த சலைன் சோனோகிராம் பண்ணால் நல்லதாக நிறைய இன்னொருத்தங்க கேட்டிருக்காங்க. அப்படி கிடையாது. சலைன் சோனோகிராம் என்பது அந்த கேவிட்டியை டீலினேட் பண்ணுறதை மட்டும்தான் தெரிவிக்குமே தவிர கர்ப்பப்பையின் உள்ளுள்ள சில பிரச்சனைகளை சரி செய்வதற்கான வழிமுறையாக அமையாது. ஸோ கண்டிப்பாக ஒரு கருவின் ஒட்டி வளரும் தன்மையை சீராக்குவதற்கு கண்டிப்பாக இந்த ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு முறைக்கு ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி முக்கியமான ஒன்று. ஹிஸ்ட்ரோஸ்கோப்பில் பல நேரங்களில் உள்ள ஒரு செப்டம் இருந்தால் அந்த செப்டத்தை கட் பண்ணி எடுக்க முடியும். பல நேரங்களில் அந்த கர்ப்பப்பைக்குள்ளே ஒரு சைனிக்கே ஒட்டி கொண்டிருந்தால் அதை கிளியர் பண்ண முடியும். பல நேரங்களில் கர்ப்பப்பையில் ஒரு ஃபைப்ராய்ட் பாலிப்போ இல்லை சில நேரங்களில் இரட்டை கர்ப்பப்பை மாதிரி உள் சதை வளர்ந்துருந்தால் அதனை கீழிருந்து மேலாக ஓப்பன் பண்ணி அந்த கேவிட்டி அதிகப்படுத்துவது. பல நேரங்களில் யூனிகார்னுவேட் யூட்ரஸ்ன்னு சொல்லுவோம். கர்ப்பப்பையின் ஒரு ஹாஃப் மட்டும் வளர்ந்துருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த ஹாஃபை கரெக்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இது எல்லாமே ஐவிஎஃப் பண்ணுவதற்கு முன்பு ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி பண்ணுகிற பெண்களுக்கு இது ஒரு முக்கியமான தேவையாக அமைகிறது. ஸோ கண்டிப்பாக ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி என்பது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். பொதுவாக லாப்ரோஸ்கோப்பி பண்ணும்போது ஹிஸ்ட்ரோஸ்கோப்பியும் பண்ணுவோம். இதன் மூலமாக கேவிட்டி செக் பண்ணுவோம். ஆனால் ஐவிஎஃப் பண்ணுவதற்கு டியூப் தேவையில்லை. கர்ப்பப்பையின் உள் சுவரை மட்டும் பரிசோதித்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ அடுத்து மகாலட்சுமி என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க. டாக்டர், என்னுடைய பேர் மகாலட்சுமி. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எனக்கு RH நெகட்டிவ் பிளட் குரூப், என் ஹஸ்பண்டுக்கு RH பாசிட்டிவ். இதனால் எங்கள் குழந்தைக்கு பிரச்சனை வருமா? இப்பொழுது எனக்கு திருமணமாகி 7 மாதங்கள் ஆகிறது. நான் 3 மாதம் கர்ப்பமாக இருக்கிறேன். ஸோ உங்களோட ரத்த குரூப் நெகட்டிவ் பிளட் குரூப் உங்கள் ஹஸ்பண்டுக்கு பாசிட்டிவ் சொல்லியிருக்கீங்க. பொதுவாகவே RH நெகட்டிவ் RH பாசிட்டிவ் இந்த பிளட் குரூப் சம்பந்தமான விஷயங்கள் பெண்களுக்கு நெகட்டிவ் ஆணுக்கு பாசிட்டிவ் என்றால் உங்கள் பிறக்கிற குழந்தைக்கு பாசிட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக கர்ப்ப காலத்தில் ஒரு அபார்ஷன் ஆகுது, இல்லை ஒரு த்ரெட்டன் அபார்ஷன் ஆகிறது, இல்லை சில நேரங்களில் ஏதாவது யூட்ரஸில் ஏதாவது ஒரு ஆம்னியோசென்டசிஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரியான காலகட்டங்களில் தாயின் ரத்தமும் கருவின் ரத்தமும் கலப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு கருவானது பாசிட்டிவ் கருவாக இருந்து தாயின் ரத்தத்தில் அந்த பாசிட்டிவ் ஆன்டிஜென்ஸ் என்றானா தாயிடம் அந்த ஆன்டிபாடி ஃபார்மேஷன் அதிகமாகி அதனால் அந்த பெண்ணுக்கு ஐசோ இம்யூனைசேஷன் என்ற முறை ஏற்படும். இந்த இம்யூனைசேஷன் ஆவதனால
கண்டிப்பாக அடுத்த ஒரு குழந்தை RH பாசிட்டிவாக பிறந்தால் அந்த RH பாசிட்டிவ் ஆன்டிஜனுக்கு எதிரான எதிரணுக்கள் தாயின் ரத்தத்தில் இருக்கும். இந்த ஆன்டிஜன்ஸ் குழந்தைக்குள் சென்று குழந்தையோட RH பாசிட்டிவ் ஆன்டிஜன்ஸை இந்த ஆன்டிபாடிஸ் லைஸ் பண்ணி ஹீமோலைசிஸ் ஆகி அதனால் குழந்தைக்கு ஹீமோலைட்டிக் அனீமியா, அதாவது அதனுடைய ஆர்பிசிஸ் அழிந்து அதனால் ஏற்படுற ஹீமோலைட்டிக் அனீமியா என்ற நிலை ஏற்படும். ஸோ இந்த நிலை பாதித்த குழந்தைக்கு ஹீமோலைட்டிக் அனீமியா வரும். அந்த அனீமியானால் குழந்தை வயிற்றுக்குள் அனீமியா ஏற்படும். அந்த அனீமியாஸ் அதிகமாகி ஹார்ட் ஃபெயிலியர், அந்த ஹார்ட் ஃபெயிலியர்னால் உடலில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வாட்டர் ரிட்டென்ஷன், ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி கருவின் உயிர் துடிப்பு பழுதாகி வயிற்றில் குழந்தை இறந்து போகலாம், அபார்ஷன் ஆகலாம், இல்லை குழந்தை பிறக்கும் போதே ஹார்ட் ஃபெயிலியரோடு பிறக்கலாம், இல்லை பிறந்த கொஞ்ச நேரத்தில் பிலிருபின் அதிகமாகி குழந்தை அதனால் ஏற்படுற பாதிப்புகளால் உயிரிழப்பு ஏற்படலாம். பல நேரங்களில் இந்த ஹீமோலைட்டிக் அனீமியா அதிகமாகி குழந்தை சோகையோடு பிறக்கலாம், ஜாண்டிஸோடு பிறக்கலாம். இவை அனைத்தையும் முறையாக சரி செய்வதற்கு பல வழிமுறைகள் உண்டு. ஸோ கண்டிப்பாக முதல் கர்ப்பத்தில் அன்லஸ் அதர்வைஸ் உங்களுக்கு ஒரு த்ரெட்டன் அபார்ஷனோ ஏதோ ஒரு காரணத்தினால ஆன்டிபாடி ஃபார்மேஷன் இல்லாது இருந்தால் கண்டிப்பாக ஒரு 5-6 மாதத்தில் உங்களுக்கு ஒரு ஆன்டிபாடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கொள்வது நல்லது. இந்த RH இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கொள்வதன் மூலமாக ஒருவேளை உங்கள் உடலில் அந்த ஆன்டிஜன் என்றானா அதனை தடுத்து அதனை நல்லிஃபை பண்ணுவதற்கு இந்த ஆன்டிபாடி உபயோகமாக இருக்கும். இவை தவிர பிரசவ நேரத்துலேயும் சரி, பிரசவமாகிற நேரத்துலேயும் சரி, அந்த RH இன்ஜெக்ஷன்ஸ் உடலில் செலுத்தும் பொழுது இந்த இம்யூனோகுளோபுலின் உள் வருகிற அந்த ஆன்டிஜென்ஸை தடுத்து அது இரத்தத்தில் தாயின் இரத்தத்தில் ஆன்டிபாடி உருவாக்காமல் தடுக்கும். ஸோ இந்த இம்யூனோகுளோபுலின் எல்லா பெண்களுக்கும் RH நெகட்டிவ் மற்றும் அவர்களுடைய உடலில் எந்த ஆன்டிபாடி இல்லாத பெண்களுக்கு இந்த இம்யூனோகுளோபுலின் செலுத்தும் போது இந்த பாதிப்பு ஏற்படாத நிலை ஏற்படும். அதனால தான் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி டெலிவரி ஆன உடனே குழந்தையோட ரத்த குரூப் பார்ப்பாங்க. குழந்தைக்கு பாசிட்டிவ் தான் இம்மீடியட்டாக தாய்க்கு அந்த RH இம்யூனோகுளோபுலின் செலுத்துவாங்க. இந்த இம்யூனோகுளோபுலின் அந்த பிரசவ நேரத்தில் தாயின் ரத்தத்தில் கலந்த அந்த RH ஆன்டிஜென்ஸை தடுத்து அதனை நல்லிஃபை பண்ணி அதன் மூலமாக அந்த ஆன்டிஜன் தாயின் லிம்ஃபாய்ட் சிஸ்டம் அவங்களுடைய எதிர் அணுக்கள் உருவாக்கும் நிலைக்கு கொண்டு செல்வதற்கு முன்பே அதனை அழித்துவிடும். இதன் மூலமாக இந்த RH ஐசோஇம்யூனைசேஷன் தடுக்கப்படுகிறது. இது தடுக்கப்படும் பொழுது அடுத்த கர்ப்பம் ஏற்படும் பொழுது அந்த பெண்ணுக்கு ஒருவேளை ஒரு RH பாசிட்டிவ் குழந்தை வந்தால் கூட அந்த குழந்தையின் வளர்ச்சி பாதிக்காது, குழந்தைக்கு ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படாது, குழந்தை ஆரோக்கியமாக பிறப்பதற்கும் தாயின் உடலுக்கு பாதிப்பும் ஏற்படாத நிலை ஏற்படும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாசிட்டிவ், உங்கள் ஹஸ்பண்ட் நெகட்டிவ்னா நல்ல தேர்ச்சி பெற்ற நல்ல இதை பற்றி விஷயம் தெரிஞ்ச சீனியர் டாக்டர்ஸ்ட்டை உடம்பை கவனிச்சுக்கோங்க. அவங்க உங்களுக்கு இதற்கான வழிமுறைகள்லாம் கொடுப்பாங்க. சீரான கரெக்டான நேரத்தில் அந்த முறையான பரிசோதனைகளை செய்து அந்த ஆன்டிபாடி டைட்டர் இருக்கா என்பதை பரிசோதிப்பாங்க. ஒருவேளை அந்த ஆன்டிபாடி டைட்டர் இருந்தால் அதற்கான ஃபாலோ ப்ரோட்டோக்கால் ஒரு SOP இருக்குது. அதனை கரெக்டாக அவங்க கவனிக்கும் பொழுது உங்கள் குழந்தைக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது, பாதுகாக்க முடியும். RH நெகட்டிவ் மதர்னு பயப்படாதீங்க. இதற்கான முறையான சிகிச்சை கொடுத்து சரியான முறையில் உங்கள் ப்ரெக்னென்சியை ட்ரீட் பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது.